வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். 2026 போக்குவரத்து கழகத்தில் புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, யாருக்கு இந்த 2026 டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள். ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் ஒரு 28,000 பேர் பக்கம் எடுக்க போகிறாங்க. ஸோ இது டிஎன்எஸ்டிசியில் இந்த 2026 எடுக்க போகிறது உறுதியாகிடுச்சுங்க. ஸோ எந்த ஆட்சி தேர்தலெலாம் முடிஞ்சிருச்சு, அந்த டிசிசியோடைய பெண்டிங் நியமனங்கள் 850 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா, அந்த 850 பேருக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த ஒரு வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர், ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே பார்த்திங்கன்னா, கடந்த ஆட்சி 2025 ஒரு நியமனத்தை தொடங்கினாங்க. அதில் 3274 பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுப்போன்ட்டு 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துட்டாங்க. மீதி ஒரு 850 பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்ட கேண்டிடேட்டுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும், அதுதான் இப்போ எல்லோருடைய மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக பெண்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா தேர்தலெலாம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சில தினங்களில் பெண்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நல்ல மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டு, நல்ல மதிப்பெண்கள், நல்ல மார்க் வந்தவங்க, செய்முறை தேர்வில் நல்ல மார்க் வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற நல்ல எல்லா கேண்டிடேட்டுக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகம் மற்றும் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ்கள், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுகள் அனைத்துமே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக ஒரு 28,000 பேர், 15,000 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா டிரைவரும், ஒரு 13,000 பேர் பார்த்திங்கன்னா கண்டக்டரும் எடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்றது ஒரு அறிவிப்பு வர இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக ஆண்கள் மற்றும் தமிழக பெண்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை காட்டிட்டு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆண்கள் பெண்களுக்கு இலவசம் வந்துருச்சு அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. தற்காலிக ஓட்டுநர் டிரைவர்களையும் அதிக அளவு எடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 28,000 வேகன்சிஸ் இருக்குன்றதை நம்பலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற 850 பீப்புள்ஸுக்கு எப்பொழுது சார் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே, எல்லா தரப்பு மக்களுமே எதேச்சியாக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் வந்துருச்சு, இன்னும் சற்று நேரத்தில் வருது அப்படின்னு போன வாரத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. எலெக்ஷனும் முடிஞ்சாச்சு. கண்டிப்பாக அந்த ஏப்ரல் 30 முன்னாடி இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்த்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.